வெல்கம் டு டாக்டர் பி3 விளாக்ஸ். இது இந்த டாபிக் பேசுறதுக்கு நான் ரொம்ப பேசலாமா வேணாமா, இந்த தமிழக மக்கள் எக்கோட கெட்டு போனா என்ன அப்படிங்கிற மனநிலையெல்லாம் ரொம்ப தள்ளப்பட்டிருந்தேன். ஒரு 2 நாளாக நிம்மதியாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட தூங்கவே இல்லை. ஒரு 2-3 நாளாக தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப மனவேதனைகளாகவும் இருக்குது. ஸோ இந்த பதிவை வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது முதல்ல பதிவிடுறேன். நான் நாம் தமிழ் கட்சியில் ஒரு மருத்துவ பாசறையில் ஒரு பொறுப்பாளராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த கட்சியை சார்ந்து இந்த பதிவை நான் பதிவிடலைங்கிறத முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். சீமானை விட நாம் தமிழ் கட்சிகளை விட ஆகச்சிறந்த கொள்கைகள் யார் எடுத்து வச்சாலும் அது பின்னாடி பக்கத்தில் நான் நிற்பேன். நான் சீமான் பக்கம் நிற்கிறதுக்கான உறுதியான காரணம் என்னன்னா, நீ ஜாதி மதம் பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்னாப்புல, நான் முழுக்க இந்த இருக்க அடிப்படை சிஸ்டத்தை மாத்துறதுக்குன்னே நான் நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஜாதி மத அற்ற சமூகத்தை படைக்கும் போதே பெரும் மாறுதல் நம்ம நாட்டில் நடக்குங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். அதனாலதான் என் பையனை கூட ஜாதி மதம் மற்றவர்னு சொல்லி நான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன். முதல்ல வந்து நான் தாவேகா விஜய் கட்சிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம அவங்கள தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர்கள் தற்குறி இல்லைன்றத கண்டிப்பாக நிரூபிச்சுட்டாங்க. மக்களாகிய நீங்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்க தான் தற்குறிகள். கண்டிப்பாக அவங்க தற்குறிகள் கிடையாது. நம்ம எதற்கு பயந்தமோ அது நாங்கள் நான் உட்பட எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு 5-10 சீட்டு வாங்குவாங்க. நாம் தமிழர்கள் உட்பட காரைக்குடியில் சீமான் ஒரு உறுதியாக வெல்வார், மற்றும் ஒரு 2-3 சீட்டு உறுதியாக காரைக்குடியில் வெல்வோனாங்கிறது தான் உறுதியாக இருந்த நிலைப்பாடாக இருந்துச்சு. இப்படி ஒரு பெரிய மெராக்கல் நடக்கிறது பின்புலத்தில் வந்து நம்ம ரொம்ப ஆராய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. திராவிட கட்சிகள்ல மாற்று அரசியலை மக்கள் ஒன்று நேசிச்சிருக்காங்க, வேணும்னு நினைச்சிருக்காங்கிறது ஒரு 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 புரிதல் ஏற்படுத்திக்கிறது. அதையும் தாண்டி இது வந்து திரைத்துறை கவர்ச்சிக்காக மட்டுமே வந்து செலுத்தப்பட்ட வாக்குங்கிறதையும் நீங்க உள்வாங்கிக்கணும். அதுதான் உண்மை. இப்ப வந்து 108 இடங்கள்லயுமே விஜய் அவர்கள் தான் வென்றார். வேறு யாருமே எந்த எம்எல்ஏக்களோட பெயர்களோ யாருமே அந்த கட்சியில நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறேன். ஸ்ரீரங்கத்துல வந்து யார் நின்னாங்க ஜெயிச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பேர் கூட எனக்கு தெரியாது. அவரோட பேர் கூட எனக்கு தெரியல. அவர் வரவும் இல்லை. அவ்வளோ பிரச்சாரங்களும் பெருசா பண்ணவே இல்லை. ஆனா வந்து அவர் தான் தாவேகா கட்சியை சார்ந்தவர் தான் வென்றிருக்காங்க. இது வந்து எதன் போக்கில் போகிறது தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியை வந்து நம்மளுடைய தூக்கி முதுகுல அடிக்குது. இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லதா அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக குரங்கு கையில் பூமாலை அப்படிங்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நிலந்திருக்கு. இது தாவாய்க்காக நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கிறத நான் சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு ஒரு அதிசயம் நடந்திருக்கு, அளவுதான். அந்த அதிசயம் நடந்ததுனால நம்ம இன்னைக்கு ஒரு பேச வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கோம். ஒழுங்குபடுத்தப்படாத தலைவன், கொள்கை இல்லாத தலைவனை வந்து ஒரு மக்கள் ஒரு சமுதாயம் வந்து பெருமாறியான இதுல வந்து தேர்ந்தெடுக்கும் போது இந்த மக்களோட மனநிலை வந்து ரொம்ப மோசமானது. அது நாட்டுக்கு சரியானதாக இல்லை. அந்த கருத்தை தான் நான் முன்னாடி வைக்க வரேன். இப்ப ஆட்சி அமைக்க போறாரு, இல்ல இப்ப பிஜேபி சப்போர்ட் பண்ணுது, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுது, ஏதோ ஒன்று ஆட்சி அமைக்கிறாங்க, இல்லை இடைத்தேர்தல் வராது, அதெல்லாம் அடுத்தது. அந்த அரசியலுக்குள்ள நான் உள்ள போகவே இல்லை. மக்கள் அந்த மாற்று அரசியலை நோக்கிய நோக்கம் சரியானதா அப்படிங்கிறதா என்னோட பார்வை. இப்ப சீமானை அதாவது ஒரு பள்ளியில 2 மாணவர்கள் இருக்காங்க. 2 மாணவர்கள் இருக்கிறதுல பட்சத்துல 2 மாணவர்களும் நல்ல மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கும் போது அதுல யாரோ ஒருத்தர் மாணவர்கள் ஜெயிக்கும் போது நான் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல போறது இல்லை, எதுவும் கிடையாது. ஒரு மாணவர் தற்குறி, ஒரு மாணவனுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு மாணவன் ஆகச்சிறந்த மாணவனா இருக்கான் அப்படிங்கும் போது கண்டிப்பா எல்லாரும் அந்த ஆகச்சிறந்த மாணவன் அறத்தின் பக்கம் தான் இருந்திருக்கணும். அது இல்லாம ஒரு ஒரு திரை கவர்ச்சியின் பக்கத்துல மட்டும் நிக்கிற மனநிலை வந்து ரொம்ப சமூகத்துக்கு வந்து ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். அவங்க பயிற்சி செய்து பார்க்கறது வந்து தமிழக பேரவையோ சட்டமன்றமோ வந்து இடம் இல்லை. அதை நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டுல இருக்க பையன் கேட்டான், ஒரு மாற்று அரசியல் இருக்கட்டும், எல்லாரும் ஒரு விஜய் வந்தா சினிமாவில் வந்து நல்லது செஞ்சுட்டாப்ல, இங்கேயும் நல்லது செய்வாருன்ற ஒரு எண்ணத்துல வந்து ஓட்டு செலுத்தினது வந்து சரியான போக்கு கிடையாதுங்கிறத உண்மை, நிதர்சனமான உண்மை. இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் கூட இதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. டிபேட் வந்து பெஸ்ட் டிபேட். முடிஞ்சா கூட அதையும் நீங்க பின் பண்றேன், அந்த வீடியோ கூட பாருங்க. சினிமா பார்வை அரசியல் ஜெயிச்சிருக்கு, அளவுதான். குளத்தூர்ல ஸ்டாலின் தோற்றதாகட்டும், திருவெரும்பூர்ல அன்பில் மகேஷ் தோற்றதாகட்டும், மதுரையில் டிபிஆர் பழனிவேல் அவர்கள் தோற்றதெல்லாம் வந்து
இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் அரசியல் புரியாம இருக்கிறது அப்படிங்கறத வந்து ரொம்ப வெளிப்படையா ஒரு திரை கவர்ச்சியை மற்றும் சாங்க ஒரு எந்த ஆகச்சிறந்த கொள்கைகளும் இல்ல. ஆகச்சிறந்த கொள்கைகள் இல்லாம ஒரு செயல்பாடு, ஒரு திட்டம், ஒரு 5 நிமிடம் ஒரு தலைவன்றவன் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு அரசியல் புரிதல் இருக்கனால, இந்த அளவுக்கு கூட ஒரு நான் பேசுகிற புரிதல் அளவுக்கு கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாராலையும் பேச முடியாது. ஏன் விஜயாலயும் பேச முடியாது. அதனால அவங்க மீடியா பக்கம் வர்றதுக்கு பயப்படுறாங்க. என்னவென்று ஒரு மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த கொள்கையெல்லாம் அவங்கள்ட்ட இல்ல. அதாவது ஒருத்தர கஷ்டப்படுறான்னா அவனுக்கு காச குடுக்கக் கூடாது. அவனுக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணும். அதுதான் வந்து மணி சைக்காலஜி ஆஃப் மணின்ற ஒரு புக்கு கூட மணியோட ஃபண்டமெண்டல் சொல்லுது. இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் கட்டினா கடன் கூட தான் செய்யும். இப்ப ஆல்ரெடி நாட்டுல 9,00,000 கோடி கடன் இருக்கு. இந்த விஜய் என்ன சொல்றாரு, வந்தோனே ஒரு 4,000 கொடுக்குறேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன், இதுதான் என் முதல் கையெழுத்துன்றார். இந்த கையெழுத்து போடும்போது எவ்வளவு கடன் சுமைகள் வரும், இது சாத்தியமா, இது மாதிரி போலி வாக்குறுதிகளை நம்பி அடுத்து இது இலவசத்தை நம்பி போட்ட மாதிரியே தெரியல. மக்கள் வந்து திரைக்கவர்ச்சி சார்ந்துதான் போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப சீமான் எடுத்து வைக்கக்கூடிய தொடர்ந்து பிரச்சாரங்கள் மேடைகள்ல கூட எல்லாத்தையும் உங்க மக்களுக்கு எளிதா புரியணுங்கிறதுக்காக டிஸ்பிளே பண்ணி என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி இது பண்ண போறோம் அப்படிங்கக்கூடிய சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவர் பேசக்கூடிய அரசியல் எல்லாமே மேலை நாடுகள நடைமுறைகள இருக்கக்கூடிய அரசியல். திட்டங்களை பத்தி தான் அவர் சொல்றார். அந்த திட்டம் நடைபெற்ற திட்டத்தை தான் அவர் எடுத்துக்கு மேற்கோள் காட்டி அவர் கொண்டு வரார். அப்படிங்கும்போது மக்கள் மாற்று அரசியலை நோக்கி போகிற பட்சத்தில் இப்ப விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அளவிற்கு மக்கள் மனதில வந்து பேசியிருந்தாலோ, தன்னை முன்னிலைப்படுத்தியிருந்தாலோ, அரசியல் படுத்தி பேசியிருந்தாலோ, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தன்னை அரசியல் பார்வையில், அரசியல் போக்கில் ஒரு மெச்சூரிட்டியான பிஹேவியர்ஸை அவங்க காட்டியிருந்தாலோ, ஒரு சீமான் லெவலுக்கு இல்லைனா கூட ஒரு அரசியல் சார்ந்த ஒரு புரிதல், ஒரு ஒரு பதிவு, ஒரு ஆளுமையை காட்டவே இல்லையே. ஒரு ஆளுமையே இல்லாத ஒரு விஜய் பேசுறது ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு. ஒரு என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து பேசணும். இப்ப நான் பேசுறேன், இவ்வளவு நேரம் நான் பேசும்போது எந்த மேற்கோளும் எடுத்து வைக்கல, எதுவும் பண்ணல. ஒரு சாமானிய மனிதன் நானே இவ்வளவு தூரம் பேசும்போது ஒரு தலைவனா வர்றவரு ஒவ்வொரு மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப உள்வாங்கி செயல்படுத்தி இருந்திருக்கணும். மக்கள் பார்வைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கணும். ஒரு கவன ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தி இருந்திருக்கணும். அந்த ஏற்படுத்தியிருந்து மக்கள் வந்து அது பாருங்க போக்குல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நானே வரவேற்பேன். அதுல எந்த ஒரு தவறுதுமே கிடையாது. இப்ப ஒரு திரைக்கவர்ச்சியை மட்டுமே முழுக்க முழுக்க வச்சிருந்துட்டு இந்த விஜய்க்கு வாக்கு செலுத்திடுறது வந்து ஒரு 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 ரொம்ப வன்மையாக மக்கள் வந்து ஒரு இன்னும் அரசியல் படுத்தாத இருக்கிறது வந்து ஒரு பெரும் பேரழிவத்தை வந்து உருவாக்குறது வந்து இதை நான் மேற்கோள் காட்ட வேண்டியதா இருக்கு இந்த சூழ்நிலையில. இனியாவது இப்ப நடந்தவை இப்ப என்ன ஏடிஎம்கே சேர்றாங்களா, ஏதான் சேர்றாங்களா, அது அடுத்த விஷயம். இது வந்து ஒரு ஒரு பெரும் இலக்கு, நமக்கு ஒரு பெரும் இலக்கு. நம்ம அறிவார்ந்த சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அறிவார்ந்த சமூகத்துல வாழ்ந்திக்கும் போது சிந்திச்சு செயல்படாம, நான் வீட்டுல இருக்க குழந்தை கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, விஜய் சினிமால நல்லது செஞ்சுட்டாரு, அதனால இங்கேயே வந்து நல்லது செஞ்சிருவாருன்ற ஒரு மேல்போக்கின் பேர்ல தான் நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க. இந்த இவிஎம் மிஷின்ல குளறுபாடுகள்ல வந்து நான் வந்து உடன்பட மாட்டேன். அதுல எனக்கு உடன்படவும் இல்லை. அதை பத்தி டீட்டெயிலா எனக்கு எதுவும் பெருசா தெரியாதனால அதெல்லாம் நான் சொல்ல வரல. இது நேர்மையாக நடத்தப்பட்ட தேர்தல், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தேர்தல்ல இவ்வளவு மக்கள் வந்து எந்த ஒரு அரசியல் விரக்தி இருக்குன்றது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. மாற்று அரசியல் வேணுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நினைச்ச நீங்க மாற்று அரசியலுக்கான தலைவன் யார் என்றதான் நீங்க யோசிக்காம விட்டுட்டீங்க. அங்கதான் தப்பு நீங்க பண்றீங்க. இப்ப விஜய் வந்து தொடர்ந்து வந்து கருத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தாரு. தன் ஆளுமை, நான் விஜய்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பவரே இல்லைங்கிறேன். அந்த கட்சியில இருக்கிறவர் இன்னைக்கு ஒருத்தர் கேட்க வந்து கத்தியை வச்சு வெட்டுறாரு. அவருக்கு எம்எல்ஏக்கு அப்சர்வேஷனுக்கு பேரு கூட தெரியாது. ஒரு இப்ப நான் ஒரு பதவிக்கு போறேன்னா அட்லீஸ்ட் அந்த பதவிக்கான ஒரு ஒரு அடிப்படை புரிதல், ஒரு கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அடிப்படை இதுவே இல்லாத ஒரு தற்குறி கூட்டம்னு நாங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, திரும்ப நாங்க தற்குறின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறனா, எந்த கொள்கை தற்குறி நான் இல்லைன்றத நான் பேசுறேன். நான் பேசுறதுல என்னோட நிலைப்பாடு என்ன, இவர் இதை நோக்கி சிந்திக்கிறாரு, இவர் பேசல என்ன புரிதல் இருக்குன்னு பகுத்தறிவுன்னு. எதுக்கு படிக்கிறோம்? தமிழ்நாட்டுல எல்லாரும் படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? நல்லது கெட்டதை ஆராயறது தான் படிக்கணும். நல்லவன் கெட்டவன் எப்படி தெரியும்? என் கூட பழகி பார்த்தாதான் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். விஜய் என்பவர் அரசியல் படுத்துறதுல அவரோட திறமைய முன்னாடி காட்டவே இல்லை. முழுக்க அவர் பண்ண விஷயம்லாம் இன்ஃபுளுசரை வச்சு பேசுறது, ரோட் ஷோ நடத்துறது. ஒரு சீமானவர்கள்லாம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் அவர் பயணிச்சாரு. அந்தந்த மாவட்டங்களுக்கான பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியும். இது மாதிரி மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கிற நிரந்தர தீர்வு, சர்ச்சார்பு பொருளாதார தீர்வு,
ஒருத்தருக்கு நான் 1,50,00,000 பணம் கொடுக்கறது பிரச்சனை இல்ல. அந்த 1,50,00,000 திட்டங்களை ஏற்படுத்தி அதிலிருந்து அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்தினாதான் நாடும் வளரும், நாட்டு மக்களும் வளருவாங்க. இதுதான் ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள தலைவன் சிந்திக்கக்கூடிய விஷயம். இது மாதிரி ஆகச்சிறந்த சிந்தனைகள் எதுவுமே விஜய் சிந்திக்காத பட்சத்தில் இளைஞர்களை நம்பி எந்த கொள்கையும் இல்லாம, எந்த அறிவு புரிதலும் இல்லாம, இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க முன்னிலைப்படுத்தலையே. படுத்தினதால் நான் கூட அவருக்கு வாக்களித்திருக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது மாதிரி எதுவுமே அவங்கள வாய்ப்படுத்தாம, இனி செய்வோம், இனி செய்வோம், இனி செய்வோம் சொல்றது, அவங்க சொல்ற திட்டங்களும் நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்கள் இருக்கும்போது, அவங்களுக்கு வாக்களித்த மக்களாகிய நீங்கள் தான் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். நீங்கள் வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்றீங்க, ஒரு 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 வீடு வாங்குறீங்க, ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அது எவ்வளவு டீட்டெயிலா சிந்திக்கிறீங்க, எவ்வளவு ஆராய்தல் பண்றீங்க, எவ்வளவு தேடுதல் ஏற்படுத்துறீங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இன்னைக்குள்ள டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு கூட நீங்க அந்த மாப்பிள்ளை குடும்ப விவரங்கள்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு இடம், ஒரு ஒண்ணுக்கும் ஆகாத ஒரு இடத்த ஒரு சென்ட் இடம் வாங்கினா கூட அதோட பட்டா, சிட்டா, ரிஜிஸ்டர், லொட்டு லொசுக்கு எல்லாம் லீகல் ஒப்பீனியன் முதற்கொண்டு நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க. ஒரு ஒரு இணையதளத்துல வரக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்மையா பொய்யாங்கிறது சாட்ஜிபிட்ல போட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. யார் எந்த விஷயம் சொன்னாலும் நீங்க உடனே நம்பாம இருக்கக்கூடிய மாதிரி அறிவார்ந்த சமூகத்துல வாழக்கூடிய தமிழ் மக்கள் இப்படி ஒரு தற்குறி, ஒரு முட்டாள்தனமான எந்த கொள்கையும் எதுவும் இல்லாம தன் ஆளுமை திறமையை காட்டாத ஒரு 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 திரை கவர்ச்சி, அவர் பேசுறது முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி. ஒரு ரியாலிட்டிக்காவே இல்ல. நான் ரியாலிட்டி, அவர் ஒரு கொள்கையை பேசுறாரு, ஒரு இதை பண்றாரு, ரோட் ஷோ நடத்துறாரு, ஒரு கவர்ச்சியை நோக்கி மட்டுமே நீங்க வந்து இது பண்றது வந்து சாத்தியக்கூறு இல்லாத விஷயம். சட்டியில இருந்தாதான், அகப்பையில இருந்தாதான் சட்டிக்கு சொல்லுவாங்க. மண்டக்குள்ள இருந்தாதான் அவரோட செயல்பாடு வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பவர் இல்லாத ஒருத்தரால ஒரு எந்த மாதிரி ஒரு அரசியலை கொடுக்க முடியும்னு நீங்க எண்ணி எண்ணி பாருங்க மக்களை. நீங்க இது ரொம்ப நீங்க செய்த அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதாவது அதுதான் நான் திரும்ப திரும்ப நீங்க சீமானுக்கு வாக்களித்துக்கு நான் சொல்லவே இல்லை. நல்ல தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? அந்த பொறுப்பு, ஆகச்சிறந்த பொறுப்பு உங்களுக்கு இருந்திருக்கு. நல்ல தலைவர் என்று நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க? ஏன் இவருக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுறதற்கான ஒரு 5 காரணங்கள் சொல்லுங்க. ஒண்ணுமே திரைக்கவர்ச்சி, சினிமால செஞ்சாரு, இங்க வந்து செய்வார், மக்களால் பிரபலம் அடைஞ்சார், அவ்வளவுதான். பெரும்பாலான தொகுதிகளில் 2000 ஓட்டு 3000 ஓட்டு லீடிங்ல இன்னும் அவங்க தான் இருக்காங்க. 20 சீட்டுகள் மேல இன்னமும் அவங்க ஜெயிச்சிருக்கான வாய்ப்புகள் கூடுதலாவே இருந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த ஜென்சி ஜென்ரேஷன் எப்போ ஒரு ஓட்டு செலுத்துறதே ஒரு, அதாவது சொல்றேன், ஒரு கடமைக்கு போய் ஓட்டு செலுத்திட்டு வந்திருக்கீங்க. அந்த ஒரு ஓட்டோட சிந்தனை, ஒரு பார்வை, அது எல்லாம் ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒன்றா சிந்திக்கும் போதுதான் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். இப்ப பெரும்பாலான மக்கள் வந்து ஆகச்சிறந்த குறைவு இதுகளா நீங்க சிந்திக்கலைங்கிறதா என்னோட குறைபாடு. அதனால தமிழக மக்கள் இந்த நாட்டை என்ன குரங்கு கையில பூமாலா மாதிரி இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போறாங்களோ, இவங்க பண்ணக்கூடிய திட்டங்கள் கையில வச்சிருக்கிறத பார்த்தா ஆட்சி தொடர்ந்து நீடிக்குமா நீடிக்காதா, இதெல்லாம் அடுத்தது அவர் தொடர்ல அடுத்தது ஆட்சிக்கு கொடுத்துருக்கோம், இன்னும் நாங்க செய்யறத பாருங்கன்னா எப்படி பார்ப்போம்? நாங்க கேள்வி கேட்டு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தயவு செஞ்சு கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாத போது அந்த கேள்வி கேட்கறதா இது எங்கள் தோல்விக்காக நாங்க கேள்வி கேட்கலன்னு அர்த்தம் இல்ல. இப்படி மக்களை தன்னை வருத்தி, தன்னை துன்புறுத்தி, தனக்கு சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை, ஒரு 2 இன்னைக்குலாம் 50%, 5%, 2% வச்சிருக்கவங்களுக்கெல்லாமே ஆகச்சிறந்த ஆஃபர் எல்லாம் வருது. இது மாதிரி மக்களை மட்டுமே நம்பி நேசிக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம், அது அடுத்த விஷயம். நாங்கள் அதான் நம்ம பர்சன்டேஜுக்காக நான் சொல்ல வரேன். ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன். இப்ப நான் வந்து ஸ்ரீரங்க தொகுதியில இருக்கேன். ஸ்ரீரங்க தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் வந்து எனக்கு ராஜ்குமார், எங்களுக்குன்னு ஒரு அந்தந்த குழு வந்து நாப்தவழி பகுதிக்கு அந்தந்த தொகுதிக்குன்னு ஒரு ஆகச்சிறந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அங்கே உறுப்பினராக சேர்ந்தவங்க அது கலைஞரோட ஆடுவாங்க. இது மாதிரி ஆக்டிவா இருக்கக்கூடிய பீப்புள்கள் எல்லாமே உடனே கால் அடிச்சு உடனே பேசுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்து தொடர்ந்து இது மாதிரி நான் என்னால ரொம்ப பிஸியா இருக்கனால தேர்தல் களத்துல நான் எங்கேயும் பங்கேற்க முடியவில்லை. தேர்தல் மாவட்ட திருச்சி சீமானந்தன் அண்ணன் வந்தனை மட்டும் போய் பார்த்தேன். அப்புறம் சாட்டை அவர்களை 2-3 டைம் பார்த்தேன். இதுதான் என்னால பண்ண முடிஞ்சது. அப்படி ஒவ்வொரு டேட்டாவும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இளைஞர் சமுதாயம். இப்படி ரொம்ப துடிப்பா இருக்கிறத பார்த்துட்டு இந்த 2 நாள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தொய்வடைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேத்து தான் ஃபோன் பண்ணேன். அந்த ராஜ்குமார் என்ற இளைஞரணி பொறுப்பாளர் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷம், பொறுமையான உங்கள் பதிவுகள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு. ஒரு 18 வயது இளைஞருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, தேர்தல் அரசியல் எங்க இலக்கு இல்ல, தமிழக மக்களையும் தமிழகத்தையும் மேம்படுத்துன்ற ஒரு அறிதல் புரிதல் வந்து அந்த 18 வயசு பையனுக்கு சீமான் விளைச்சிருக்காரு. அப்படிங்கும்போது எனக்கு பார்த்து ரொம்ப வியப்பாயிருச்சு. எனக்கு 36 வயசு ஆகுது, நானே உடஞ்சு போயிட்டேன். ஒரு 18-19 வயசு பையன் வந்து ஒரு தேர்தல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களை அரசியல் படுத்தணும்னு, இன்னும் நம்மளுடைய புத்திகள் மாத்தணும்னு அப்படின்னு நினைக்கும் போது சீமான் தன் கருத்தியலை எவ்வளவு வச்சிருக்காருன்னு நீங்க பார்க்கணும். இந்த ஒண்ணுமே நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப நினைக்கிறேன். அது திரும்ப அதுக்குள்ள நீங்க தள்ளப்படுறீங்க. விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை முறை, அதை நான் தலையிட விரும்பவே இல்லை.
ஒரு திரிசா அவர்கள் வந்து ஒரு தோழியா கூட இருக்கலாம். அது என்ன வேணா இருந்துட்டு போட்டும். இப்ப மக்கள் பார்வையில இவரு கூட விவாகரத்து வாங்கியிருக்காரு, விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு இது அந்நியார்ன்னு சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க அப்படிங்கும்போது அதை பத்தி அவர் வெளிப்படையாவும் பேசல. இவரு இவ்வளவு பெரும்பாலான தொகுதிகள் வென்றதுக்கு அப்புறம் சீமா ஜெஸ்ஸி செல்வி அம்மையார் திரிசா அவர்கள் கார்ல டாடா கட்டிட்டு அங்க வீட்டுக்குள்ள போகும்போது மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க, மற்ற எதிர்கட்சிகள் இது எப்படி பேசு பொருளாக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு புரிதல் கூட இல்லாம ஒரு சினிமாட்டிக் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் விஜயோட அனுபவமும் விஜயோட அரசியல் பார்வையும் இருக்கு. அதனால மக்கள் அரசியல் படுத்த வேண்டியதுதான் இன்றைய தேவை. மக்கள் வந்து இந்த தேர்தல் களத்துல போய் ஓட்டு போடுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு புரிதலையோ இதுக்கு மேல எப்படி ஒரு ஆக சிறந்த தலைவன் சீமான் வந்து டிஸ்பிளேல எல்இடி டிஸ்பிளேல முதற்கொண்டு போட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டாரு. அப்படி காட்டியும் மக்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம இன்னும் தன்னோட வாக்குகளை கீழே இறக்குனாலும் மக்களுக்காக நாங்க எங்களுடைய இலக்கு வந்து நாம் தமிழருடைய இலக்கு வந்து அரசியல் தேர்தலுக்கு நாங்களே ஒரு காரைக்குடியில வெல்லுவார், மற்ற தொகுதியில ஏதோ ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும், 10 சீட்டு விஜய் வாங்குவார் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும் போது நாங்க எதை நோக்கி மக்கள் பயணிக்கிறான்ற ஒரு பாதையை நீங்க உணரணும். அது ரொம்ப நாட்டுக்கு தீங்குதான் விளைவிக்கும். ஏன்னா ஒரு நல்ல மாணவன் நல்ல திட்டங்களை வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கார், இல்லாதவர்னா இப்ப அது ஒரு 2%, ஒரு 3%நாச்சு விஜய் தன்னை காட்டி இருந்தார் அப்படி இருந்தார் இனி செய்யறார் இனி செய்வார் அப்படிங்கிறது வந்து நம்புறத்தகமான இல்லை, அது சாத்தியமும் படாது. செய்வார் என நம்புறவங்களுக்கு செய்தார் சந்தோஷம், செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என் தமிழ் அறிவார்ந்த தமிழ் மக்கள் வந்து இதை வந்து நீங்க உள் வாங்கி நீங்க இது பண்ணணும். நாம் தமிழர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நான் இன்ஸ்டால இதுலயும் பாக்குறேன், யாரை பார்த்தாலும் நாம் தமிழர்கள் பேசுறது கருத்துக்கள் நம்பும்படியாக இல்லை. சீமான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவார், நாளைக்கு ஒண்ணு மாற்றி சொல்லுவார்ன்றாரு. எந்த எவிடன்ஸ் ஆதாரங்களும் நீங்க வரைக்கும் அது மாதிரி காட்ட கிடையாது. அதை விட ஒண்ணு சொல்ல போனோம்னா தற்குறின்னு சொல்லி பேசுறாங்க, யாருக்கும் மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நீங்க அதனாலதான் இந்த ஓட்டு சிதறிச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு சமூகத்தை ஒரு இப்ப நான் பகுதி நேர அரசியல் இதா இருக்கேன், அப்பப்ப யூடியூப்ல பாக்குறது, அப்பப்ப எனக்கு என் தொழில் நேரத்தில் போக மீதி இருக்க நேரத்துல தான் அரசியல் பார்வையை பத்தி நான் கேட்கிறேன். முழு நேர அரசியலா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் களத்தை வென்றெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்தின் மீது பேரன்பும் பெருங்கோபமும் இருக்கும். அவங்களுக்கு இந்த சமூக மக்கள் மீது பார்வை மீது பேரன்பும் பெருங்கோபமும் இருக்கும். அந்த பேரன்பும் பெருங்கோபத்தில் இருக்கும்போது ரொம்ப விரக்தி, ரொம்ப மக்கள் எல்லாரும் ஒரு பால் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்லதை நோக்கி வராத மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கும் போது தகாத வார்த்தைகள் இல்லை, வார்த்தை சற்று கடினமாக தான் இருக்கும். அந்த கடினமான இருக்கிறத வந்து மேற்கோள் காட்டி அவங்க ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க. ஏன் பேசுகிறார்கள், ஏன் அவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள்? அடி மனதில் ஆள் மனதில் மண்டக்குள்ள எல்லாமே தமிழ்நாட்டை வெல்லணும், தமிழ் மக்களை ஒழுங்குபடுத்தணுன்ற ஒரு வெறி இருக்கும் போது ஒரு இந்த 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 வெற்றியவே என்னால டைஜஷன் பண்ணிக்க முடியல. மக்கள் இப்படி எல்லாம் எண்ணி இருக்காங்களே நினைக்கும் போது நான் எங்கேயோ வெளிநாட்டு ஓடி போயிடலாமா, இந்த தமிழகமே எனக்கு வேணாம், ஏதோ ஒரு ஆள் மடமாட்டம் இல்லாத ஒரு போயிடலாமோன்ற ஒரு சாமானிய மனிதன் எனக்கு தோணும் போது மக்கள் வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாம ஒரு விஷயங்கள் பண்ணும் போது சாட்டை துறைமுகமாகட்டும் சீமானன் ஆகட்டும் யாராவது ஒரு கடினமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறது, அவங்க அதை பேசணுங்கிறதுக்காக பேசவில்லை. அவங்களுடைய ஆளுமை திறன் ஒரு ஒரு சமூக போக்கை தவறான பாதைக்கு போற போக்கை கண்டு வார்த்தைகள் தான் அந்த கடினமான வார்த்தைகளா வருது. இது மாதிரி போர்ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம எங்கள் கட்சிக்குள்ள இருக்கிறவர்களே சாட்டையவர்கள் வந்து இனிமேட்டு விஜய் பேசி பேச வேணாம், அது இதுன்னு பிளா பிளாப்னு ஒரு புரிதலை பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதெல்லாமே உள்வாங்கிக்கணும். ஒரு யாருமே வந்து ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப வெளிப்படையா இருக்காங்கன்னா அது அவரோட வெளிப்படைத்தன்மை தான் காட்டுது. அதற்குன்னு அது நான் சரின்னு சொல்லவில்லை. சற்று கடினமான வார்த்தைகள் நியாயம், அந்த கடினமான கோபங்களும் நியாயம் தான் அப்படிங்கிறாருக்கு. ஏன்னு கேட்டா இப்ப ஒருத்தர் ஒரு பையன் அருணா ஒரு போலீஸ் செயின் திருடிட்டாருன்னு சொல்லி கூட ஒரு ஒரு நாளைக்கு 100 பேர்த்து பேரை நம்ம சைன் போடுறதுனால பேர் ஞாபகம் இல்லை. இந்த டிஎம்கே பீரியட்ல தான் ஒரு பையனை என்கொயரிக்கு கூட்டு போய் நகையை தேடி வச்சுட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க. ரித்திகாவா அந்த லேடி பேரு. அப்ப சீமான் அவர்கள் வந்து அந்த ஒரு பெரும் கோபம் இருக்கு, ஒரு எஃப்ஐஆர் ஒரு போலியான புகார் ஒரு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க வந்து கூப்பிட்டு ஒரு இது பண்ணும் போது அதை வந்து ஒரு பெரிய ஒரு அந்த மேடையில வந்து சீமான் சாட்டை வந்து அவரை பேசுனது வந்து அவரோட உள்ள இருக்கக்கூடிய கோபம், அவர் அந்த கோபத்தினாலதான் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது. ஸோ மக்கள் இதெல்லாம் வந்து சில பேர் இன்ஸ்டா யூடியூப்ல போடுறீங்க, அதை அப்பப்ப நான் பாக்குறதுனால சொல்றேன். அது வந்து ஒரு பெரும் பேசு பொருள் கிடையாது. இது அதை விட முக்கியமான விஷயம் என்ன பண்ணா, இன்னைக்கு இசையமைப்பாளர் இந்த ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் வந்து
ஒரு டெபிட்னு ஒரு ஒரு சேனலுக்கு ஒரு இதை நான் பின் பண்ண முடிஞ்சா இன்ஸ்டால எடுத்து அதை போடுறேன். ஒரு 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 அழகான ஒரு 15 நிமிஷம் ஒரு ஒரு அரசியல் பேசியிருக்காரு. அதை வந்து நீங்க மக்கள் எல்லாருமே நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களுமே கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும். ஜெயித்தது இன்று வெற்றி பெற்றது சினிமா கவர்ச்சி மட்டும்தான். மாற்று அரசியல்லாம் நீங்க சேர்த்து போடல. அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா, ரொம்ப பார்வை புரிதலா வந்து அவர் போட்டிருக்காரு. பார்ப்போம். மாற்றம்ன்றதே மாறாதது. தமிழகம் இன்னும் என்னென்ன கேலி கூத்துகள் பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். மக்கள், சாமானிய மக்கள் தயவு செய்து நீங்க அரசியல் படணும். அரசியல் பார்வை எனக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் நாங்க கேட்கவே இல்ல. நல்லவன் கெட்டவன் யார் என்று பகுத்தறிந்து நீங்க காமராஜர், கக்கன், அம்மையார் ஜெயலலிதா முதற்கொண்டு ஆளுமை திறமையில ஆகச்சிறந்தவங்க அவங்களாம். இது மாதிரி இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் ஒரு ஒரு கேலி கூத்தாடிகள் ஒன்று சட்டமன்றத்துக்குள்ள நீங்க அனுப்புனது வந்து பக்கத்துல கேரளா மாநிலங்களோ மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து ஏளனம் செய்யற அளவுக்கு இருக்கு நம்ம அறிவில் பார்வை, அரசியல் பார்வை. இதற்கு நாம ஏன் இதெல்லாம் படிக்கணும்? படிப்பு கல்வி அறிவு விரைந்த மாவட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப மன வேதனைகளாகவும் இருக்கு. சமூக பார்வை வந்து ரொம்ப மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த வேலையில நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சிந்திப்போம், பார்ப்போம். மாற்றம் இந்த குரங்கு சேட்டை என்னென்ன அந்த பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்களே நல்வழிப்படுத்திட்டே தான் இருப்போம். நாளை நம்ம இதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.